நேற்று மற்றும் இன்னைக்கு நேற்று வீடியோ போடல, நேற்றுக்கான நியூஸ் அண்ட் இன்னைக்கான நியூஸ் நீட்லடான எல்லா அப்டேட்ஸையும் ஒரே இதில் பார்த்துடலாம். என்னென்ன அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரீநீட் ரிலேட்டடாக என்ன ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறதும், ப்ளஸ் வந்து மத்திய பிரதேஷ் இண்டோரில் நமக்கு ஆல்ரெடி ரீநீட் கொடுத்துருந்தாங்கல்ல அது ரிலேட்டடான அப்டேட்ஸு, அதுக்கப்புறமேட்டுக்கு ஆல் இண்டியா கோட்டா டிலே ஆகுமா அப்படிங்கிற கொஷின். ஓகேங்களா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆல் இண்டியா கோட்டா இதுக்கு மேலே டிலே ஆகுமான்னு கேட்டிருந்தாங்க, அதுக்கான அப்டேட்டு. அதுக்கப்புறம் அது ரிலேட்டடாக இப்போ நியூஸ் பேப்பரில் வந்து நியூஸஸ்ஸு அண்ட் மத்திய பிரதேசில் நடந்த ஒரு ஈவெண்ட். அடுத்து நம்மள அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய ரேங்க் லிஸ்ட்டு அண்ட் ஆல் இண்டியா கோட்டாவோட கவுன்சிலிங்கு எப்படி டிலே பண்ணுதும் அப்படின்னு பார்த்துடலாம். அண்ட் தமிழ்நாடு அளவில் வந்து இந்த வருஷம் அப்ளிகேஷனில் என்ன நம்ம கவனிக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இதனால் ரேங்க் லிஸ்ட்டு டேட்டும் அண்ட் வந்து கரெக்ஷன் விண்டோ ரிலேட்டடான அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். எல்லாமே டேட்டா நிறைய இருக்குது, நோட் பண்ணிட்டு வந்திருக்கேன், ஃபுல்லாகவே பார்த்துருக்கோம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம விடி நீட் அகாடமி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அப்டேட்ஸை பார்த்துட்டு போயிடலாம். நம்ம 2026 வந்து பார்த்தீங்கன்னா 1 year பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கான அட்மிஷன் ஓப்பனில் இருக்குது. சார் மற்ற அகாடமிலேருந்து நம்ம அகாடமி என்ன சார் டிஃபர் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஃபீஸ் ரிலேட்டடான பேர்டன் கொடுக்க போகிறது இல்லாமா, நமக்கு டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபீஸ் கம்ப்ளீட்டாக என்டையர் இயருக்கே ஃப்ரீ பண்ணி கொடுத்தாச்சு. நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்டையர் இயர் நீட் எக்ஸாம் நடக்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் நடக்கும். அதுக்கான டோட்டல் கேம்பஸ் உங்களுக்கு ஃப்ரீ. நீங்கள் கோர்ஸ் ஃபீஸ், புக் ஃபீஸ், யூனிஃபார்ம் ஃபீஸ் மட்டும் பே பண்ணால் போதுமானது. நம்மளோட அகாடமிலேருந்து போன வருஷம் நடத்தப்பட்ட மெட்டீரியல்ஸ் அண்ட் கிளாஸ் நோட்ஸ், கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய பார்ட் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட்லேருந்து தான் மெஜாரிட்டி கொஷின்ஸ் ரெப்ளிகாகி வந்திருக்கு. அதுக்கான எல்லா எவிடன்ஸும் யூடியூப் ஷார்ட்ஸாகவும் அண்ட் ஃபர்தர் வீடியோஸாகவும் மேக் பண்ணிட்டு இருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இயரும் அதே மாதிரி யூனிட் டெஸ்ட்டு மோஸ்ட் பவர்ஃபுல்லான கான்செப்ட்ஸுவல் பேஸ்டு லைக் ஸ்டேட்மெண்ட்டு, அசஸ்மெண்ட் அண்ட் லென்த் ஃபிசிக்ஸ் கொஷின்ஸோட நம்ம டெஸ்ட்ஸ் அண்ட் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுவோம். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கலாம். தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருமே கிளாஸ் அட்டன் பண்ணலாம். பிக் ஸ்க்ரீன் மூலமாக நம்ம டீச் பண்ணுவோம். ஸோ தட் யூ கேன் கெட் த பிடிஎஃப் இன்ஸ்டன்ட்லி. ஸோ உங்களுக்கு பிடிஎஃப் நீங்கள் அப்பப்போ வாங்கிக்கலாம். 24/7 கேம்பஸ்க்கு வந்து வி கிவ் செக்யூரிட்டி ஸ்பெசிலிட்டி. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே செக்யூரிட்டி இருப்பாங்க. வேறு மாவட்டத்திலேருந்து வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வரீங்க அப்படின்னா பயப்படாமல் தங்கி படிக்கலாம். ஏன்னா ஸ்கூல் என்விரான்மெண்டல்குள்ளே தான் வச்சு டோட்டல் கேம்பஸை செட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸ்கூல் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சேலத்தில் இருக்கக்கூடிய ஆட்டியாம்பட்டியில் நம்மளோட விடி நீட் அகாடமி வந்து லொக்கேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது நம்ம சொல்லிடுறோம். ஸோ கான்டாக்ட் வந்து 9080549820 நம்ம கான்டாக்ட் பண்ணலாம். ஆர் 7373264210 அப்படிங்கிற நம்பரையும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். அண்ட் வந்து நம்மளோட கிளாஸஸ்க்கான அச்சீவ்மெண்ட்டாக பார்த்தோம்னா இது 2025 கேட்கப்பட்ட ஒரிஜினல் கொஸ்டின். இது வந்து நம்மளோட விடி நீட் அகாடமி சார்பில் வைக்கப்பட்ட கொஸ்டின்ஸ் அண்ட் கிளாஸ் நோட்ஸ் எல்லாத்தையுமே இதில் நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் பாருங்கள், தமிழில் இவ்வளோ டீட்டெயிலாக எங்கேயும் வராது. இது வந்து பார்த்தீங்கன்னா லென்த்தி பேப்பர் நம்ம சொல்லலாம், ஹிஸ்ட்ரியிலே கஷ்டமான பேப்பர்னு சொல்லலாம். பட் அதை ஆல்ரெடி ப்ரிடிக்ட் பண்ணி நம்ம டெஸ்டஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அதையும் மாணவர்கள் புரிஞ்சுக்கணும். பாருங்கள், இந்த கொஷின்ஸ் எல்லாம் எவ்வளோ டிட்டோவாக உங்களுக்கு வந்திருக்கு. தமிழ் மீடியத்தில் இந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு இருக்கிற நிலைமையில நம்ம ஒவ்வொன்றும் ரிசர்ச் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடத்துகிறோம். நெக்ஸ்ட் இயர் வருமா வராதா அப்படின்ட்டு. ஸோ அந்தளவுக்கு கொஷின்ஸில் ப்ராப்பராக கொடுத்துட்டோம்னாலே போதுமானது. எக்ஸாம் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயம் இல்லாமல் எக்ஸாம் எழுதுவாங்க. அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரிக்டான ரெகுலேஷனோட நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். இதெல்லாம் ஒரு சில சாம்பிள்ஸ் மட்டும்தான். ரைட், இன்னும் நிறைய சாம்பிள்ஸ் வந்து நம்ம அட்டாச் பண்ணுவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ். ரைட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான மொழியில் புரிய வைக்க முயற்சி பண்ணுறேன். சும்மா பிளா நம்ம பேசப்படுறதில்ல. ஏன்னா ரீசெண்ட் அப்டேட்ஸ் என்ன நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் பேனிக்கில் இருப்பாங்க, எப்படா ரேங்க் லிஸ்ட் வரும் அப்படின்ட்டு. அவங்களுக்கு புரிதலுக்காக நம்ம சொல்கிறோம். ஏன்னா சில ப்ரொசீஜர் கெட்டிங் லேட்னா லேட்டு தான், இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும்னா அது லேட் ஆகும். ரீசன் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரீநீட் நடத்துறதுக்கு பர்மிஷன் தரலை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அப்படி ஒருவேளை பர்மிஷன் கொடுத்தா கிட்டத்தட்ட நீட் எக்ஸாம் எழுதுனா 20 லட்சத்துக்கு மேலே இருக்கக்கூடிய மாணவர்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கேகே நகர் சம்மந்தப்பட்ட சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சென்டரில் வந்து கரண்ட் கட் இஷ்யூ இருந்ததுனால ரீநீட் கேட்டாங்க. மத்திய பிரதேசத்தில் ஃபஸ்ட்டு கேட்டாங்க, அதுக்கப்புறம் தமிழ்நாட்டிலையும் கேட்டாங்க. தமிழ்நாட்டில் கேஸ் நடந்துட்டு நிலைமையில் எங்களால் கொடுக்க முடியாது, இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சஜஷன் கீழே அவங்க எடுத்துக்கிட்டு இல்லை இது கரெக்டு கிடையாது, சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் ரீநீட் கொடுத்தோம்னா
அந்த என்டையர் ப்ராசஸ்ஸே நீட் எக்ஸாம் நடக்கக்கூடிய என்டையர் ப்ராசஸ்ஸே அண்ட் கவுன்சிலிங்கே டிலே ஆகிடும், அதனால நாங்கள் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது நடக்குமானா நல்ல பாயிண்ட் புரிஞ்சுக்கண்ணா. ஒரு 20 லட்சம் பேர் பாதிக்கப்படுவாங்கன்னா ஒரு 20-30 பேர் வந்து பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லுது ஜட்ஜ்மெண்ட் வரும். மெஜாரிட்டி வின்ஸ். நமக்கு சிஸ்டம் அப்படிதான் லொக்கேட் ஆயிருக்கு. இருந்தாலும் சார் அந்த பாதிக்கப்பட்ட மாணவர்கள்லாம் கேஸ் கொடுத்த பாதிக்கப்பட்ட மாணவர்கள் இவ்வளோ, கேஸ் கொடுக்காம நிறைய மாணவர்களுக்கு நேரம் இல்லாமல் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது வருஷம் நடக்கும். ரியாலிட்டி புரிஞ்சுக்கங்கம்மா. மூவிஸில் பார்க்குற மாதிரிலாம் ஒரே நாளில் ஜஸ்டிஸ் கிடைக்காது. நீங்கள் ப்ராப்பராக எக்ஸாமில் கொடுக்குற அந்த சின்ன சின்ன நொடியும் நுணுக்கமாக பயன்படுத்த கற்றுக்கங்க. உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் டிலே பண்ணுறாங்களா, அப்போ 10 கொஸ்டின் ஃபாஸ்ட்டாக போட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஃபைட்டிங் நேச்சர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காது. நான் யதார்த்தத்தை பேசிகிட்டு இருக்கேன், டிமோட்டிவேட் பண்ணலைங்கண்ணா. ஏன்னா இப்படி தான் ஜட்ஜ்மெண்ட் வரும். இதெல்லாம் வருஷம் நம்ம பார்த்துட்டோம். இதுக்கும் மேலெல்லாம் மாணவர்கள் பாதிக்கப்பட்டாங்க, அப்பயுமே ஜட்ஜ்மெண்ட் இப்படி தான் வந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணோம். மெட்ராஸ்லேயே மத்திய பிரதேசத்தில் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் எடுத்து படித்து பார்க்குறப்ப அவங்க எப்படி இந்த ரீநீட்டுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. அரௌண்ட் 75 ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு 25 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரீநீட்டுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஏன்னா அந்த கோர்ட்டில் அவங்க பண்ண டெமான்ஸ்ட்ரேஷன் அப்படி டோட்டலாக லைவாகவே அந்த கோர்ட்டில் வந்து லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி வெறும் ஜன்னல் வெளிச்சத்தில் வந்து ஜட்ஜை வந்து படிக்க வைக்கிறப்போ ஜட்ஜுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா அவர் புரிஞ்சுக்கிறாரு. புரிஞ்சுக்கிட்ட கையோட என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகேடா மாணவர்கள் பாதிக்கப்பட்டது உண்மைதான்னு சொல்லிட்டு எக்ஸாமை வந்து அந்த 75 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் திருப்பி நடத்துங்க அப்படிங்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை பாஸ் பண்ணார். இதுதான் ஆக்சுவலாக நடந்த விஷயமாகவும் நீங்கள் பார்க்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்ச நிலைமையில இப்போ மத்திய பிரதேச கோர்ட் அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இல்லை இந்த கொடுத்த ரீநீட், இதை நான் போன வீடியோவில் கூட அப்டேட் பண்ணியிருந்தேன் டெய்லி அப்டேட்ஸில். ரீநீட் நடத்துறதுக்கு பர்மிஷன் கொடுத்த ஒரு 75 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அது நியூஸ் பேப்பரில் நாடு ஃபுல்லாக வந்துருச்சு. இந்த நியூஸ் பேப்பர் கட்டிங் கூட நம்ம டெலிகிராம் சேனலில் சார் போட்டிருக்கேன். நம்ம டெலிகிராம் சேனல் வாட்ஸ்அப் சேனலாக ஜாயின் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் தயவு செஞ்சு ஜாயின் பண்ணுங்கம்மா. ஏன்னா நம்ம டெய்லி டேரெக்டாக வீடியோக்கு வர முடியலனாலும் நியூஸ் பேப்பர்ஸில் கொடுக்குற எல்லா நியூஸும் நம்ம அதில் போட்டுட்ருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனல்லையும் பிளேலிஸ்ட்டில் போட்டுட்ருக்கேன், மறக்காமல் பாருங்கள். இதில் ஒரு 75 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மின்தடை ஏற்பட்டதை வந்து ஒத்துக்கிட்டு ரீநீட் நடத்தலாம் இந்த 75 பேருக்கு மட்டும். எங்கன்னா இந்தூர் மட்டும் உஜ்ஜினில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு. ஆனால் இது வந்து நடந்து முடிஞ்சிச்சு இல்லையா. இப்போ இன்னைக்கு அப்டேட் படி இந்த கேஸை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டே போட்டிருக்காங்க, கேன்சல் பண்ணல. நிறைய மாணவர்கள் அந்த கேஸ் கேன்சல் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறீங்க. கேன்சல் ஆகிருந்த கூட பிரச்சனை இல்லை, ஸ்டே ஆகிடுச்சு. ஸ்டேனா காத்திருப்பு. அதாவது நான் வேகமாக கொடுத்துட்டேன் ஜட்ஜ்மெண்ட்டு ரீநீட் நடத்த சொல்லி, இனிமேல் வந்து அவ்வளோ வேகமாலாம் என்னால் கொடுக்க முடியாது, கொஞ்சம் டைம் கொடுங்க, மறுபடியும் இது விசாரிக்கலான்னு சொல்லிட்டு ஜூன் 10க்கு தள்ளியிருக்காங்க. ஆனால் ஜூன் 10 அப்படிங்கிறது முக்கியமான டேட்டு, மார்க் பண்ணிக்கங்க. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன் 10க்கு முன்னாடியே இந்த கேஸை முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. என்டிஏ டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட் போகிறதுக்கு தான் அடுத்த சான்சஸ் இருக்குது. சுப்ரீம் கோர்ட் போனாங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரே கூட அவங்களால கேன்சல் பண்ணிடுவாங்க. இது நான் இதாக சொல்லலை, முந்தைய காலகட்டங்களில் என்டிஏ இந்த மாதிரி பெரிய பெரிய பிரச்சனைகள் வரப்போ டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட் போய் ஸ்டே வாங்கியிருக்காங்க. அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் சொல்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 75 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரீநீட் வைக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் அது வைக்கிறதுக்கான டைமு, அந்த டைமில் ஆல் இண்டியா கோட்டை டிலே ஆகிடும். அந்த டிலே ஆகிறப்ப ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ரீநீட் நடத்தினா கூட ரேங்க் லிஸ்ட் டோட்டலாக என்டையர் 22 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நாங்கள் ரேங்க் லிஸ்ட்டை மாற்றி ஆகணும். 22 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நாங்கள் வந்து ஸ்கோர் கார்டை திருப்பி போட்டாகணும், ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மாற்றினா கூட. அப்போ 75 ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறப்போ அது 75 ரூபாய் இல்லை 1500 மாத்திரம்னா மிகப்பெரிய அளவில் எங்களுக்கு வேலைப்பாடு வரும். போன வருஷம் மாதிரி இந்த வருஷமும் கவுன்சிலர் டிலே ஆகும் அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பாக சுப்ரீம் கோர்ட்டு கொண்டு போவாங்க. சுப்ரீம் கோர்ட் இது மேக்ஸிமம் அக்செப்ட் பண்ணிடும். போன காலகட்டங்களில் அப்படி தான் அக்செப்ட் பண்ணிச்சு. ஸோ நம்ம ஜூலை 10 வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த இயரிங் வந்து மத்திய பிரதேஷ் கோர்ட் கேட்டிருக்கு. அதாவது கொஞ்ச நேரம் காத்துருங்க, நாங்கள் இன்னொரு டைம் விசாரிச்சுட்டு ஜூன் 10 சொல்கிறோம், இல்லையா ஜூன் 10 விசாரிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை பாஸ் பண்ண காரணத்தினால இப்போ மறுபடியும் நீட் எக்ஸாம் கவுன்சிலிங் டிலே ஆக போகுது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயமும். இன்னும் ஒரு ஓரிரு நாட்களில் என்டிஏ கண்டிப்பாக அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு சுப்ரீம் கோர்ட் போச்சுன்னா பிரச்சனை இல்லை. கவுன்சிலிங் ஆஸ் பர் வி எக்ஸ்பெக்டட் டேட், நம்ம என்ன டேட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணமோ சொல்கிறேன், அந்த டேட்டில் கவுன்சிலிங் ஆரம்பிச்சிடும். இல்லையா கண்டிப்பாக டிலே ஆகும். இப்போதைக்கு இருக்க நியூஸ் படி இன்னொரு
2 to 3 days நமக்கு தெரியும். என்டிஓட டிசிஷனை பொறுத்து இருக்கு இல்லையா. அவங்க ஜூலை 10 வரைக்கும் வெயிட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா நம்மளோட ஆல் இண்டியா கோட்டா டிலே ஆகும். இப்போ இதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்க்கணும். ஆல் இண்டியா கோட்டா டிலே ஆகும். ஏன் இதை பார்க்கும்? ரைட், ஆல் இண்டியா கோட்டா டிலே ஆகும். இந்த ஆல் இண்டியா கோட்டா ஏன் டிலே ஆகும் பாசிபிலிட்டிஸ் பார்த்தோம்னா, ஜூலை 10 வரைக்கும் வெயிட் பண்ணாங்கன்னா ஜூலை 10க்கு அப்புறமேட்டு ரீ எக்ஸாம் நடத்துங்கன்னு ஒருவேளை சொல்லிட்டேன், நடத்த வேணாம்னு சொல்லிட்டா ஒரு 2-3 டேஸ்ல ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ஆரம்பிச்சிடலாம். பட் ஒருவேளை நடத்துங்கன்னு மறுபடியும் வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இதை மேற்கோள் காட்டி மறுபடியும் நிறைய பேர் வந்து கேஸை ரீஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணோம்னா மறுபடியும் ஒரு 1 மந்த்துக்கு மேலே கூட டிலே ஆகலாம். ஸோ அதனால் இவங்க கண்டிப்பாக சுப்ரீம் கோர்ட் போக தான் போகிறாங்க, கேஸை உடைக்க போகிறாங்க. என்னோட மோஸ்ட் எக்ஸ்பெக்டட், இது நான் டிமோட்டிவேட்டுக்காக சொல்ல, ஏன்னா பாதிக்கப்பட்ட மாணவர்கள் தான், அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனாலும் காலத்தையும் நேரத்தையும் பணத்தையும் இவங்க மைண்டில் வச்சு தான் மூவ் பண்ணி ஆகணுங்கிறதும் ஒரு பக்கம் இருக்குது. அதனால் இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகிறதுக்கோ இந்த ஸ்டே கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், ரொம்ப பாசிபிலிட்டிஸ் வந்து கேன்சல் ஆக தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆல் இண்டியா கோட்டா மற்றவங்க எதிர்பார்க்குறது டிலே ஆகும்னு நான் எதிர்பார்க்குறது டிலே ஆகாது. ஏன்னா இந்த கேஸ் சீக்கிரமாகவே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக போகுது அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். சரி, இது வந்து நியூஸ் பேப்பரில் பார்த்தது. அடுத்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாசிபிள் டேட்டில் நம்ம எங்கெங்கே பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, மத்திய பிரதேஷ் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜூலை 10 சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ் முடிஞ்சிருச்சு. ஒரே ஒரு இடத்துல இருக்குன்னா இங்கே மத்திய பிரதேஷ் கோர்ட்டில் மட்டும்தான், இண்டோர் கோர்ட்டில் மட்டும்தான் நமக்கு இண்டோர் அண்ட் உஜ்ஜைன்னு சொல்லக்கூடிய பிளேசஸில் மட்டும்தான் இந்த கேஸ் இனிமேல் நடந்துட்டு இருக்கு. அதனால் இது மட்டும்தான் நமக்கு டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அடுத்தது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க வேண்டிய அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழக அளவில் எத்தனை அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிற டேட்டாவை நம்ம போன வீடியோவில் தோராயமாக சொன்னோம், இந்த வீடியோவில் பார்க்கலாம். மொதல் பாயிண்ட் 2024 கம்பேர் பண்ணுறப்போ கிட்டத்தட்ட ஒரு 64% மேலே, ஒரு 65% மேலே தான் மாணவர்கள் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதாவது பாஸ் பண்ண மாணவர்களில் போன வருஷம் நிறைய பேர் அப்ளை பண்ணலை, ஆனால் இந்த வருஷம் நிறைய பேர் பாஸ் பண்ணதில் அப்ளை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத இது சுட்டி காட்டுது. எவ்வளோ பேர் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 72,943 பேர் எக்ஸாக்டாக அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. நம்ம கிட்டத்தட்ட 70,000 பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஜூலை 29க்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம். ஜூலை 29க்கு அப்புறமேட்டு 72,900 சின்ன பவர் கட் மறுபடியும் வரலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 29க்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம் கிட்டத்தட்ட 77,000 மாணவர்கள் வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க அப்படின்னு. முடிவுக்கு அப்புறமேட்டு 72,943 மாணவர்கள் அப்ளை பண்ணியிருக்காங்க. இதில் என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழக அளவில் பாஸ் பண்ண மாணவர்கள் 77,000க்கு மேலே இருக்காங்க. 77,000 மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நீட் எக்ஸாமில் தமிழகத்தில் மட்டுமே பாஸ் ஆகியிருக்காங்க, ப்ரைவேட் அண்டு கவர்மெண்ட் ஸ்கூல் ரிலேட்டடாக. இந்த 77,000 பேரில் ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் 72,943 பேர் எக்ஸாக்டாக அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்போ பாஸ் பண்ணதில் மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணிட்டாங்க. இது 2024 கம்பேர் பண்ணுறப்போ 65% வந்து அதிகம் அப்படிங்கிற பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சீட் வைஸில் நமக்கு இப்போதைக்கு கன்ஃபர்மேஷனாக கிடச்சிருக்கு, எவ்வளோ சீட்டுக்கு வந்து இந்த வருஷம் காம்படிஷன் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பியூர் கவர்மெண்ட் சீட் 5,200 சீட் இருக்குது. இந்த 5,200 சீட்டும் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா சீட் ஃபுல்லாகும். இது தமிழ்நாடு கவுன்சிலிங் நடக்க போகுது. இதில் இருந்து ஒரு 882 சொல்ல போனால் இன்னும் ஒரு கூடுதலாக 888 சீட்டு தமிழ்நாட்டுக்கு சொந்தம். ஆனால் இது தமிழ்நாடு லெவலில் எடுக்க முடியாது, நீங்கள் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் மூலமாக தான் எடுத்தாகணும். அதுதான் 15% சொல்லுவாங்க. அப்போ மொத்தமாக பியூர் கவர்மெண்ட் சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து 5,200 + 888 சீட் வந்து தமிழ்நாட்டு லெவலில் நடக்க போகுது. 888 ஆல் இண்டியா கோட்டாக்கு போயிடும், 5,200 வந்து தமிழ்நாடு கவுன்சிலில் நடைபெறும். அடுத்து செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 3,450 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் தமிழ்நாடு லெவலில் கவுன்சில் நடக்க போகுது. இதில் பியூர் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னு வந்து பார்த்தோம்னா 550 சீட் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் மேனேஜ்மெண்ட் கோட்டா கீழே நடக்க போகுது. இப்படி டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு லெவலில் நடக்கக்கூடிய இந்த கவுன்சிலிங்கில் இடம்பெறக்கூடிய சீட்டுன்னு பார்த்தா எம்பிபிஎஸ்ல மட்டும் 9,200 சீட்டு பிரைவேட் அண்ட் கவர்மெண்ட்டை சேர்த்து. இதிலிருந்து 496 சீட், இது போன வீடியோவில் சொல்லியிருந்தோம், 496 சீட்டு பியூராக 7.5% ஸ்டூடெண்ட்ஸுக்கு வரப்போகுது. 9,200லேருந்து 496 சீட் வந்து பார்த்தீங்கன்னா பியூராக 7.5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா பியூராக ஃப்ரீ சீட் ஃபார் 7.5 ஸ்டூடெண்ட்ஸ்.
அது ப்ரைவேட் காலேஜாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் சரி. 496 சீட் இப்போது கிடைச்ச தகவல் படி 7.5க்கு கவுன்சிலிங்கில் அலாட் ஆக போகுது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஸை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்ல 250 சீட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் கவுன்சிலிங் வரப்போகுது தமிழக அளவில். அண்டு வந்து பார்த்தீங்கன்னா 1900 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் லெவலில் கவுன்சிலிங்க்கு இந்த வருஷம் வரப்போகுது ஃபார் பிடிஎஸ். இதில் இருந்து 126 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா 7.5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போயிடும். 7.5னா 6th to 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் படிச்சிருக்கணும். நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தாலும் ஓகே, இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருந்தாலும் ஓகே. நான் கவர்மெண்ட் எய்டடாக இருக்கக்கூடாது, கவர்மெண்ட்டாக இருக்கணும். இதில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருக்குமே ஃப்ரீ சீட்டு அந்த பிடிஎஸ் கிடச்சிரும். மற்றவங்களுக்கு என்ன ஃபீஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, ரைட்டு. அப்போ ஓவரால் இந்த 72,943 அப்ளிகேஷன் விழுந்துச்சு இல்லைங்களா? இதில் 42,000க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்காக மட்டுமே பியூராக அப்ளை பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து ஒரு 30,000க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்காக அப்ளை பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவுன்சிலிங்கில் கிடைச்ச டேட்டா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனுக்கான ரீசெண்ட் அப்டேட். ஓகே, ரைட். இன்னைக்கு தேதியில் வந்து பார்த்தீங்கன்னா நடந்த எல்லா அப்டேட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துட்டோம். வீடியோவோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கான அப்டேட்டை ஒரு டைம் சொல்லிட்டு கன்க்ளூட் பண்ணிடலாம். அண்ட் இதே மாதிரி எல்லா நியூஸையும் வந்து உடனுக்குடனே தெரிஞ்சவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. முக்கியமாக டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ரைட். நம்மளோட நீட் 2026க்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ரிக்டாக டிசிப்ளினாக ஒரு கோச்சிங் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட வீட்டு நீட் அகாடமி சூஸ் பண்ணலாம். SVM ISIMD ஸ்கூலில் லொக்கேட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்காக கேம்பஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஏதாவது வாங்குவீங்களா சார்னா ஃபீஸ் கிடையாது. இதை புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஃபுட்டுக்கும் உங்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது, அகாமடேஷனுக்கு ஃபீஸ் கிடையாது. இது ரெண்டுமே அகாடமியோட பொறுப்பு, அகாடமி பே பண்ணிக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் அதிகமான கொஷின்ஸ்க்கு நம்ம கொஷின் பேப்பர்ல தான் வந்திருக்கு. அண்ட் ஒவ்வொன்றுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தரவாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி டெஸ்ட் பேப்பர்ஸும் நம்ம கொடுத்துருக்கோம். ஜாயினிங்காக ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய 9080549820 நம்பர் மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் நீட் ரிலேட்டடாக சின்ன அப்டேட்ஸ் கிடைச்சாலும் நான் அப்பப்போ அதை கலெக்ட் பண்ணி நம்மளோட வீடியோவில் கண்டிப்பாக போட்டுருவேன். அப்படி இல்லைனாலும் நான் சொன்ன மாதிரி சேனல்ஸில் போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். எல்லா இடத்துலையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபார் கரண்ட் அப்டேட்ஸ். அண்ட் இன்னும் மேனேஜ்மெண்ட் கோடை பற்றி நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. அடுத்த வீடியோவில் நான் அதை பற்றி கன்ஃபார்ம் பேசுகிறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாமா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபார் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.